ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கோயம்பேடு ரோகிணி தேட்டரில் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து மகாபலின்னு படம் நம்ம படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. படையப்பா படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, அவதார் படம், படையப்பா, அடேங்கப்பா நம்ம படம் மகாபலி படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. படம் வந்து சூப்பராக மேக்கிங் பண்ணியிருக்காங்க. உண்மையுமே குடும்பத்தோட தேட்டரில் போய் பாருங்கள். 1 மணி ஷோ தான், ஒரு ஷோ தான். மறக்காமல் தேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். நல்லா தான் இருந்தது, நல்லா ஸ்கிரீன் ப்ளே இருந்தது, எல்லாமே டேரக்ஷனில் இருந்து ஆக்டிங்லேருந்து எல்லாமே பர்ஃபார்மன்ஸே சூப்பராக இருந்தது. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து மவுண்டன் சைடில் வில்லேஜ் சைடில் இருக்கிறதுனால வந்து நிறைய ஒரு ட்ராபேக்ஸ் இல்லாமல் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமே எடுக்கிற படத்தோட எல்லாருமே இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்ப்பாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து ஃபேவர் பண்ணுற படம் தான், எல்லாருமே ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஹாரர் மூவினா கொஞ்சம் கிட்ஸ்லாம் கூட தவிர்த்துக்கலாம், இல்லை பரவாயில்ல அப்படின்னா எல்லாருமே வந்து பார்க்கலாம். படத்துக்கு வந்து ரேட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து 8.5க்கு மேலே நம்ம தரலாம். யாருனாலும் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. எதுவுமே வைகேஷன் அந்த மாதிரிலாம் இல்லை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் எடுக்கலாம், ஒரு ஸ்கிரிப்ட் எடுக்கலான்றதுக்கோசம் தான் போகிறாங்க. ஆனால் அங்கே இருக்கிறதையே ஒரு பிளான் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டாக எடுத்து பண்ணியிருக்காங்க. நல்லா ஆக்டிங் இருக்குது, ஆக்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க, டைரக்ஷனும் நல்லா இருக்குது, ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது, ஆக்டிங் வைஸ் எல்லாமே. ஓகே சார். கண்டிப்பா ஃபேமிலியோட உட்காந்து எல்லாம் பார்க்கலாம். மகாபலி படம் நல்லா இருந்தது. டைரக்டர் ரவிபிரியன் சார் வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சாட்டா சொல்லணும்னா இன்னைக்கு பசங்க படத்தை நல்லா இருக்கு. என்னன்னா பேய்னா பசங்க பெரியவங்க கொஞ்சம் அலட்சியம் ஆகிட்டாங்க. நிறைய த்ரில்லாக இருக்குது படம். அதே மாதிரி ஒரு கான்செப்ட், ஒரு கதையை உண்மையான கதையை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் மிஸ்டர் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன படமாக பண்ணியிருக்காரு. ஆனால் யோசிக்கல, கொஞ்சம் வித்தியாசமான ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா அற்புதமாக இருக்குது. மேலும் மேலும் அவர் வளர்ச்சி உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற லொக்கேஷனா எல்லாம் ஒரு புல்வெளி, எல்லாமே பார்த்தீங்கன்னா மலையில் நல்லா எடுத்துருக்காங்க. நல்லா உண்மையிலே லொக்கேஷன் யார் செலெக்ஷன் பண்ணாங்க தெரியாது, நீங்களாக இருக்காங்க. ஒரு பசுமையாக இருக்குது, பசுமையாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இவர் வந்து விஜய் வந்து எனக்கு பிடிச்ச கேரக்டர் நல்லா பண்ணார். அது இல்லாமல் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் அது மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு ஊரில் ஒரு நாட்டா மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க. ஆனால் கூட நம்பிக்கை இன்னும் இருக்குது. மலையை கொடையணும், இயற்கையை நாலு புதையல் இதெல்லாம் இன்னும் தேடிட்டு தான் இருக்காங்க மக்கள். ஆனால் உயிரை பற்றி கவலைப்படாமல். ஆனால் சாட்டர் சூப்பராக நல்லா நடிச்சிருக்காங்க. ஆமாம், உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் தான். இவர் மேலும் இன்னும் நிறைய படம் நடிச்சு பெரியலாம் வரணும், வாழ்த்துக்கள் சொல்லுவோம். பெரிய பட்ஜெட் படம் நிறைய பேருக்கு கொடுக்குறோம். எல்லாம் புது படம் தான், எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும். நடிச்சவங்களே நடிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்க நல்லா பணத்தை நல்லா சேர்த்து வச்சிருப்பாங்க. ஆனால் சின்ன சின்ன தொழிலாளிகள் உள்ள வரப்போ அவங்கள உயரணும்னு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அவங்க பொதுமக்கள் நிறைய இருக்காங்க. முக்கியமாக அவங்களுக்கு எல்லாருக்கும் எல்லா படத்துலையும் வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. நீங்கள் சந்தோஷம் உண்மையிலே வளர்க்கணும். ஏன்னா மேலும் வந்து ஒரே படத்தில் 10 பேர் நினைக்கிறேன். அவங்களுக்கு தெரியும் கூட லாஸ்ட் டைம் பெரிய பட்ஜெட், பெரிய நடிகர், பெரிய அமௌண்ட் கேட்டால் மொத்தமாக நினைக்கிறாங்க. அது சின்ன சின்ன விஜய் மாரி ஆர்டிஸ்ட்லாம் வந்து மேலும் மேலும் ஒரு சின்ன சின்ன படத்து மூலிமா பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கு நல்லா உங்களுடைய கருத்து தான். மக்கள் பார்த்து பசங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக இதை படத்துக்கு என்ன சொல்ல நல்ல எஃபர்ட் போட்டிருக்காங்க. நீங்கள் ட்ரெஸ் கோடு பார்க்காதீங்க இனிமே. ஆனால் இன்னைக்கு இருக்கிற கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா இப்படியே இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற கல்ச்சரை பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கோடு இதுதான் பண்ண தான் விரும்புகிறாங்க. அதனால் நீங்கள் அப்படி போகாதீங்க. ஆனால் அந்த கான்செப்ட் போகாதீங்க. ஒரு உண்மையிலே அந்த கருத்தை பாருங்கள்.
அடுத்து என்ன நடக்க போகுது உண்மையிலே கொடிகட்டி பிசினஸ்ல அதை காமிச்சு சொன்னாங்க. நீங்க அந்த ரீல பார்க்கும்போது மக்கள் காமிச்சிருக்கோம். அதுல சின்ன பாப்பா கூட ஒரு ரீல்ஸ் பண்ற மாதிரி போல இந்த ஜெனரேஷன் அது இருக்கு. இப்ப சார் அவங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் என்ன பண்றது இந்த மாதிரி. மகாபலி பற்றி ஒரு படம் பார்த்தேன். ரொம்ப அருமையான முறையில் ஒரு சின்ன பட்ஜெட் படமாக ஒரு தனிப்பட்ட முறையில் நல்ல முயற்சி பண்ணி எடுத்திருக்காங்க. அதில் எல்லாரோடும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கேரக்டராக வாழ்ந்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் நடந்த உண்மை சம்பவங்களோட இருக்கு. டைரக்டர் வந்து அந்த இடத்த எடுத்த மாதிரி ஒரு எனக்குள்ள ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கு. எடுத்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஊரில் இருக்கிறவங்க மாதிரியே தான் நடிச்சிருக்காங்க. நிறையா பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு மாயாண்டி சொல்லி ஒரு கேரக்டர் ஒவ்வொருத்தரும் பேசப்படக்கூடிய மாதிரியே தான் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்ன்னு சொல்லி ஒரு நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா யதார்த்தமான ஒரு ஊரில் இருப்பாங்க இல்லையா, ஒரு நல்ல மனிதர்கள் அந்த மாதிரி ஒரு யதார்த்தமாக நடிச்சிருக்காரு. அவர் வந்து அந்த ஊருக்காக வந்து நல்லது செய்யணும்னு நினைச்சா கூட அது நல்லது செய்ய விடாமல் தடுக்கணுங்கிறது ஒரு கூட்டம் வந்து அதை சரி செஞ்சு அவரையும் வந்து சாகடிச்சிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா அது யதார்த்தமான ஒரு நடிப்பு அருமையாக இருந்துச்சு. அது உண்மையிலே தனிப்பட்ட முறையில் பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அவரோட சீன்ஸ் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது. டேரக்டர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க்கு அவங்க ரொம்ப நல்ல லொக்கேஷன், நல்ல ஷூட்டிங் பண்ணும்போது கூட நல்ல இடத்த தேர்ந்தெடுத்து ஒரு கதையும் அந்த கதைக்கேற்ற மாதிரி அந்த இடமும் தேர்ந்தெடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு த்ரில்லரான ஒரு படம் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு வந்து ஒரு இயக்குனர் வந்து யோசிப்பாங்க. அந்த இடம் முதற்கொண்டு அந்த நடிக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாமே அருமையான. நான் கூட போய் அந்த லொகேஷன் பார்த்தேன். எல்லாம் உங்களுக்கு அந்த லொகேஷன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சூப்பரா இருக்கு. கில்லி படம் லொகேஷன் மாதிரி இருக்கு. உண்மையிலே அருமையான ஒரு இடத்த செலக்ட் பண்ணி எடுத்துருக்காங்க. ஒரு புதிய முயற்சி. சின்ன படமாக இருந்தாலும் அது மாதிரி தெரியல. நல்லா கேமரா ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக பண்ணிட்டு அடுத்தது தெரிஞ்சு ஓகேங்களா. அடுத்த ஒரு இதுக்காக என்ன படம் அந்த கதையிலேருந்து வெளில போகாமல் கிளியராக இருக்குது. ஸ்க்ரீன்லேயும் நல்லா இருக்குது. வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்கும் அந்த கதையை தான் சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்கூல்ஸ் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. கதை வந்து ஒரு லொக்கேஷன் வரைக்கும் நல்லா இருக்குது. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஆர்டிஸ்ட் வரைக்கும் வேற படமும் போய் அங்கே எடுக்கலாம். வேற படத்துல எடுத்தாலுமே அந்த படம் தெரியாது. ஒரு படத்துக்கான எஃபெக்ட் ஃபுல்லா போட்டுருக்காங்க. நல்லா இருக்கு. கேமரா நல்லா இருக்கும். எல்லாமே பக்கமாக இருக்கும். ஆர்டிஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு. எல்லாருமே நல்லா இருக்கு. நாங்களுமே பார்த்தோம். எல்லாருமே அந்த கதையில நடிச்ச மாதிரி தெரியல. அது வாழ்ந்த கிராமத்தை போயிட்டு ஒரு யங்ஸ்டர்ஸ் போகிறாங்க, ஒரு விஷயம் நடக்குது, அதை விரைவாக ஒரு ட்ரூப் போன மாதிரி ஃப்ரெண்ட்ஸுக்கு போகிறாங்க, அவங்க பார்த்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். எனக்கும் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஃபேமிலியோட பார்க்குற நல்ல படம் தான். மிஸ் பண்ணாமல் பாருங்க. ரிலீஸ் ஆகணும்னு தெரியாது. கஷ்டப்பட்டு இந்த படத்தை எடுத்துக்கிறாரு. நாங்களும் நல்லா வச்சு
எல்லாமே கேமராமேன் வந்து டைரக்டர் கேமராமேன் எல்லாருமே நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. நானுமே பார்த்தேன் இந்த படம் ஒரு டைம் எத்தனை டைம் சொன்னால் தேட்டரில் வந்து பார்க்கலாம். இல்லை கேமராமேன் இருந்து இதில் ஆக்ட் பண்ணுவாங்க எல்லாருமே ரியலாகவே பண்ணியிருக்காங்க. கேமரா ரொம்ப எடுத்திருக்காங்க. குவாலிட்டி எல்லாமே தேட்டர் எல்லாருமே சூப்பராக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. பேசுங்க, முதல்ல ஒரு பேசி எடுத்துக்கலாம். நான் விஷ் பண்ண ரொம்ப தேடி இருந்தவங்க ஆளே காணும். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு ரியல் நடக்கிற கதை மைக்கு கிட்ட மைக் கிட்ட இந்த மாதிரி சாமியார் சொல்றது கூட நம்பிக்கை நம்பினாலே அதில் ஆக்ட் பண்ணவங்க எல்லாருமே உண்மையாக ரியலாகவே பண்ணியிருக்காங்க சார். ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காங்க. கேமரா எல்லாமே சூப்பராக பர்ஃபெக்டாக இருக்கு. சூப்பர் சார், ஒரு நல்ல படம் கண்டிப்பாக நல்லபடியாக ஆகும் சார். அதான் வந்து படத்துக்கு டைட்டில் அவ்வளோ சூப்பராக ஓகே பாய். ஆக்ஷன். இந்த படம் பார்க்கல சார், அனுபவம் இருந்துச்சு. எல்லாருமே புது ஆர்டிஸ்ட் தான், எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. பாட்டு நல்லா இருந்தது. படம் வந்து த்ரில்லர்னா படம். காது உள்ள கிடையாது. ரொம்ப வெட்டியாக இருந்துச்சு. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. விஜய் சார் நல்லா நடிச்சிருக்காரு. அவருடைய வாழ்த்து தெரிவிக்கிறேன். இந்த படம் மக்களுக்கு நல்லபடியாக போய் சேரணும். அந்த மாதிரி ஒரு நல்ல கதை. எல்லாரும் இந்த படத்தை காட்டு பண்ணுங்க. ஆக்ஷன். நம்ம அடுத்த சார் வந்திருக்காங்க. மூவி பார்த்துட்டு அவங்க கிட்ட கேட்க முடியுங்களா சார்? உங்க பேரு? என்னோட பேர் சிங்கர் ஸ்டார் திருவேங்கடம் திரு. டைரக்டர் ரவி பிரியன் அவரோட டைரக்ஷனில் மகாபலி படம் ரிலீஸ் ஆகிருக்கு. ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் வந்து பார்த்து தியேட்டரில் என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.